கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, மறுபடியும் இந்த கால வேலைக்காக உமக்கு நன்றி. இல்லங்களிலே கூடியிருக்கிற ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்தி வர வைக்கிறேன். இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவருடைய பிறப்பின் ஒளி, ரட்சிப்பின் ஒளி உங்களுடைய இல்லங்களிலும் இருதயங்களிலும் பிரகாசிப்பதாக. இந்த காலவலின் செய்திக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பாகம் மத்தேயு 2வது அதிகாரம் முதல் 12 வசனங்கள். மத்தேயு 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 12 முடிய நாம் முதலாவது வாசிக்க நாம் கேட்போம். மத்தேயு 2:1 தொடங்கி 12 முடிய. ஏரோது ராஜாவின் நாட்களிலே யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். அவன் பிரதான ஆசாரியர், ஜனத்தின் வேத பாரகர் எல்லாரையும் கூறி வர செய்து, கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். அதற்கு அவர்கள், யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார். அதேனென்றால், யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல. என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்க தரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை இரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களிடத்தில் திட்டமாய் விசாரித்து, நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள். நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பினான். ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷமடைந்தார்கள். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். பின்பு அவர்கள் ஏரோதினிடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போனார்கள். ஆமென். நாம் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோமாக. இயேசுவே, இந்த பரிசுத்த கால வேலைக்காக உமக்கு நன்றி. உம்முடைய நாமத்திலே நாங்கள் கூடியிருக்கிறோம். உம்முடைய வார்த்தையே நாங்கள் கேட்க வந்திருக்கிறோம். ஆவியானவரே, நீர் ஆளுகை செய்வீராக. உம்முடைய ரகசியங்களே எங்களுக்கு நீர் வெளிப்படுத்துவீராக. எங்களுடைய பாவங்களையும் குற்றங்களையும் எங்களுக்கு மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி தொடர்ந்து வழி நடத்துவீராக. நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரலோகத்தின் பிதாவே, ஆமென். தேவ ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளை, போன செய்தியிலே ஆராதனையின் பாதையை குறித்து உங்களோடு நான் தியானித்தேன். 3 காரியங்களே பகிர்ந்து கொண்டேன். முதலாவதாக, ஆராதனையின் பாதையிலே முதல் பாதையானது நட்சத்திரத்தின் பாதை. 2வது பாதை அரண்மனையின் பாதை. 3வது பாதை தேவனுடைய வார்த்தையின் பாதை சொல்லி ஆராதிக்கிற பாதையை குறித்து உங்களோடு தெளிவாக நான் பேசினேன்.
இந்த நாளின் செய்தியின் தலைப்பு என்னவென்றால், இந்த பக்கத்திலிருந்து நாம் தெரிந்து கொண்ட ஒரு காரியம் என்னவென்றால், ஆராதனையின் முறைமை. ஆராதனையின் முறைமை. கர்த்தர் இந்த நாளிலே நம்மளோடு கூட இந்த ஆராதனையின் முறையை குறித்து தெளிவாக நம்மோடு பேசுவாராக. தேவ பிள்ளைகளே, இந்த சாஸ்திரியர்கள் கிழக்கிலிருந்து பெத்லெகேமுக்கு வந்து இயேசுவை ஆராதிக்க வந்தார்கள். வசனம் 2 நாம் வாசித்து நாம் பார்க்கும் பொழுது அந்த வசனம் சொல்லுகிறது, ஏரோதின் ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் பெத்லெகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கில் இருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். இந்த சாஸ்திரியர்கள் கிழக்கிலிருந்து இயேசுவை தேடி ஆராதிக்க வந்தார்கள். 3 காரியங்களை நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். இந்த சாஸ்திரியர்கள் யூதர்கள் அல்ல, அவர்கள் அந்நியர்கள். யூதர்கள் அல்ல, அவர்கள் அந்நியர்கள். 2வதாக, இந்த யூதர்களுக்கு ஜீவனுள்ள தேவனே அவர்கள் இருந்தவர்கள். ஜீவனுள்ள தேவன், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவனே, உயிரோடு இருக்கிற தேவனே அறியாதவர்கள், உயிரோடு இருக்கிற தேவனை பற்றி எந்த ஒரு ஞானம் விசுவாசம் இல்லாதவர்களாக இருந்தார்கள். அவர்கள் அந்நிய தேவர்களே வணங்கி சேவித்து வந்தார்கள். 3வதாக, ஆராதனை குறித்து இந்த சாஸ்திரிகளுக்கு எந்த ஒரு போதனையோ, எந்த ஒரு முறையோ, எந்த ஒரு தன்மையோ அவர்களுக்கு தெரியாமல் இருந்தது. ஆகவே இந்த சாஸ்திரிகள் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அவர்கள் யூதர்கள் அல்ல, ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற ஜனமும் அல்ல. ஆராதனை குறித்து எந்த விதமோ எந்த முறையோ அவர்கள் தெரியாத ஒரு காரியமாய் காணப்பட்டது. இருந்த பொழுதோ இந்த சாஸ்திரர்கள் தான் வேதாகமத்திலே முதலாவது பரிசுத்தமான, தேவனுக்கு பிரியமான, தேவனுக்கு உரிய, தேவனுக்கு உகந்த ஒரு ஆராதனை செய்தார்கள். அவர்கள் செய்த ஆராதனை தேவனுக்கு பிரியமாய் இருந்தது, தேவனுக்கு மகிமையாய் இருந்தது, தேவனுக்கு உகந்ததாய் இருந்தது. தேவ பிள்ளைகளே, ஆராதனையை அறியாத இந்த சாஸ்திரியர்கள் தேவனை அவனமாக ஆராதனை செய்தார்கள் என்றால், இன்றைக்கு நாம் ஆராதனையை குறித்து அதிகமாய் அறிந்து கற்றுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் இன்னும் எவ்வளவாய் தேவனுக்கு பிரியமாய் நாம் ஆராதனை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் சிந்திக்கிறவர்களாக காணப்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆராதனையின் அழைப்பு. ஆண்டவர் இந்த சாஸ்திரர்களே இயேசுவை ஆராதிக்க அழைத்தார். ஆராதனையின் அழைப்பு தேவ பிள்ளைகளே தேவனுடைய அழைப்பு. தேவனே அவருடைய குமாரனை இயேசுவே இந்த சாஸ்திரிகளுக்கு அழைப்பை கொடுத்தார். ஒவ்வொரு நாள் நாம் தேவனை ஆராதிக்க வருவது தேவனுடைய அழைப்பாய் இருக்கிறது. இந்த அழைப்பு ஒரு தெய்வீக அழைப்பு, பரலோகத்தின் அழைப்பு, உன்னதமான ஒரு அழைப்பு, ஒரு பிரகாசமான அழைப்பு,
உலகத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு மிக சிறந்த அழைப்பு என்னவென்றால், இயேசுவே ஆராதனைக்கு அழைக்கிற தேவ அழைப்பு. ஹல்லேலூயா! இந்த அழைப்பு தான் அன்பான தேவ பிள்ளைகளே, நமக்கு ஆண்டவர் இயேசு கொடுக்கிற ஒரு விலையேறப்பட்ட ஒரு அழைப்பு, ஒரு அன்பின் அழைப்பாக இருக்கிறது. இந்த அழைப்புக்கு நாம் ஆராதனைக்கு வருவதற்கு நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு மகா பெரிதான சலாக்கியம், ஆசீர்வாதம். Dear friends in Christ, the title for today's message is called The Mode of Worship. In my first sermon, a couple of weeks, I preached about the path to worship. There are 3 paths to worship. The first path, the path of the star. The second path, the path of the palace. And the third path, the path of the Word of God. Only the path of the Word of God will make us to arrive at the feet of Jesus to worship. Today I'm going to talk about the wise man. It was God who called the wise man from the east to come to Bethlehem to worship Jesus. We can note 3 points about the wise men. Firstly, the wise men were not Jews, they were Gentiles. Secondly, the wise man did not know the living God, the God of Abraham, Jacob and Isaac. They were pagan believers. They did not know the true living God. And thirdly, the wise man did not know the art of worship, how to worship, and they have no knowledge of worship. And yet they presented the best ever pleasing worship to Jesus. And the call to worship is God's calling, a divine calling, a high calling, a heavenly calling, and a shining calling. God calling us to worship is the best and the precious calling God has given us. Whenever we go to worship, God's calling, His presence is or must be in our presence. And the call to worship is the ever best calling God has given to us. தொடர்ந்து நாம் பார்க்கும் பொழுது அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த சாஸ்திரியர்கள் எப்படி தேவனே இயேசுவே ஆராதனை செய்தார்கள் என்று சொல்லி 5 குறிப்புகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். முதலாவதாக வசனம் 10 நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, முதலாவது ஆராதனையின் படி என்னவென்றால், மிகுந்த சந்தோஷம் அடைந்தார்கள். மிகுந்த சந்தோஷம் அடைந்தார் என்றால் துதி என்பதற்கு அர்த்தமாகும், பொருளாகும். ஆராதனைக்கு முதல் படி துதி. தேவன் துதிகள் மத்தியிலே அசைவாடுகிறார். தேவன் துதி மத்தியிலே ஆளுகை செய்கிறார். இந்த சாஸ்திரியர்கள் கிழக்கிலிருந்து ஒருவேளை மாதங்கள் எடுத்திருக்கலாம். பெத்லகேமுக்கு வரும் பொழுது அந்த பிரயாணத்திலே நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள். எத்தனை விதமான போராட்டங்கள், எத்தனை விதமான தடைகள் எங்கெல்லாம் சென்றிருக்கலாம், பல இடங்களிலே விசாரித்திருக்கலாம், எத்தனையோ பாரங்களோடு அவர்கள் வந்திருக்கலாம்.
ஆனால் ஆராதனைக்கு முன்பதாக ஆண்டவர் அவருடைய உள்ளத்தில் ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்தார். அல்லேலூயா. ஆராதனைக்கு முதல் படி துதிக்க அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்முடைய இருதயங்களை நிரப்புவார், நம்முடைய சரீரங்களை கர்த்தர் நிரப்புவார். ஓகே, ஆராதனைக்கு வருவதற்கு முன்பதாக முதல் படியாக நம்முடைய நாவுகளை திறந்து, நம்முடைய இருதயங்களை திறந்து, நம்முடைய கரங்களை உயர்த்தி நாம் கர்த்தருக்கு ஆராதனை துதி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். துதிக்க எல்லா பாரங்களையும் கர்த்தர் நீக்கி போடுவார். ஆகவே தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய ஜனமே, ஆராதனைக்கு முதல் படி துதி. முதலாவது ஆராதிப்பதற்கு போவதற்கு நம்மை பாதையை காட்டுவது துதி. ஆண்டவர் துதியில் மத்தியிலே வாசம் செய்கிறார். துதிக்க உள்ளம் நிரம்பும். துதிக்க எல்லா பாரங்களும் நீங்கும். நாம் கர்த்தருக்கு முதலாவதாக துதியை செலுத்த வேண்டும். How did the wise man worship Jesus? There are 5 P's in worship. The first P is called praise. God lives in the midst of His praises. When we praise Jesus, when we praise God, our hearts are filled with joy. After a long and tiring journey, when they came to worship, their hearts were filled with joy. And that is praise in their hearts. And when you begin to praise the Lord Jesus Christ, all the burdens will be removed. So the first mode, the first step in worshiping is praise. So whenever we come to worship, the first act is praising the Lord. தேவ பிள்ளைகளே, ஆராதனைக்கு நாம் வருவதற்கு முதல் படி, தொழுகைக்கு முதல் படி துதி. இருதயத்தை திறந்து கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளை எண்ணி அவர் துதித்து அவர் நாமத்தை உயர்த்துவது துதி என்று நாம் பார்க்கலாம். இரண்டாவதாக மத்தேயு 2:11 நாம் பார்க்கும் பொழுது, அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து, இரண்டாவதாக அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பார்க்கும் பொழுது தேவ பிரசனம். துதிக்கும் பொழுது ஆண்டவரை மகிமைப்படுத்தி அவர் நாமத்தை உயர்த்துகிறோம். அதோடு நின்று விடாதபடிக்கு இரண்டாவது படியாக தேவ சமூகத்துக்குள், தேவ பிரசனத்திற்குள், இயேசு இருக்கிற இடத்திற்குள் நாம் கடந்து செல்ல வேண்டும். இது தேவ பிரசனத்திற்குள் கடந்து செல்கிற இரண்டாவது கட்டமாக படியாக இருக்கிறது. இயேசு இருக்கிற இடத்திற்குள் இவர்கள் போய் இயேசுவை பார்த்து, இயேசுவோடு இணைந்து இயேசுவே இவர்கள் ஆராதனை செய்தார்கள். ஆராதனையின் மத்தியில் இயேசு இருந்தார். அல்லேலூயா. இயேசு இல்லாமல் ஆராதனை இல்லை. இயேசுடைய பிரசனத்துக்குள் நாம் கடந்து அவர் மத்தியில் சேராத இருக்கிற வரைக்கும் ஆராதனைக்கு அர்த்தம் கிடையாது. இந்த சாஸ்திரிகள் அந்த இயேசுடைய பிரசனத்துக்கு சென்று இயேசுவை முகமுகமாக கண்டு இயேசுவோடு மத்தியில் இருந்து தேவ சமூகத்திலே தேவனை ஆராதனை செய்தார்கள். இரண்டாவதாக தேவ பிரசனம். இயேசுவுக்குள் சென்று இயேசுவோடு நாம் இருக்க வேண்டும். அது இரண்டாவது படியாக இருக்கிறது. The second step to worship, the second P is presence. The wise man, as we see in Matthew chapter 2 verse 11,
entered into the house and saw Jesus. So the second P is the presence of Jesus. We must enter into the presence of Jesus. We must see Jesus, and Jesus must be the center of our worship. So we must enter, we must see Jesus, we must feel the presence of Jesus, and we must feel that Jesus in our midst. And this is the worship that was done by the wise men. அன்பான தேவ பிள்ளைகளே, இரண்டாவதாக தேவ பிரசன்னத்திற்குள் அவர்கள் சென்றது போல நாம் ஆராதிக்கும் பொழுது இயேசுடைய பிரசன்னத்துக்குள் சென்று அவர் மத்தியிலே வாசமாயிருந்து அவரை நாம் ஆராதிக்க வேண்டும். மூன்றாவது படியாக அதே மத்தேயு 2:11 சொல்லுது, சத்தங்கமாய் விழுந்தார்கள். சத்தங்கமாய் விழுந்து அவர்கள் இயேசுவை ஆராதனை செய்தார்கள். இந்த சாஸ்திரர்கள் நல்ல வசதி உள்ளவர்கள், ஐஸ்வர்யம் நிறைந்தவர்கள் இருந்த பொழுதும் எல்லா பெருமையும் எல்லா அந்தஸ்தையும் எல்லா கனத்தையும் விட்டு இயேசுடைய பாதத்தில் முகம் குப்புற விழுந்தார்கள். தாழ்மையால் எல்லாவற்றும் விட்டு எல்லா சுகத்தையும் விட்டு இருந்த எல்லாவற்றும் விட்டு இயேசுடைய பாதத்தில் முகம் குப்புற விழுந்தார்கள். தெய்வ பிள்ளைகளே, இயேசுடைய பாதத்தில் தான் ஆராதனை. இயேசுடைய பாதத்தில் தான் ஆராதனை. துதித்தார்கள், தேவனுடைய பிரசன்னத்துக்குள் கடந்து சென்றார்கள். மூன்றாவது படியாக தங்களையே தாழ்த்தி வெறுமையாக்கி இயேசுவின் பாதத்தில் விழுந்தார்கள். அவர்கள் கூடியிருந்த எல்லா மேட்டிமை பெருமை சகலத்தையும் அவர்கள் விட்டு எரிந்து விட்டு இயேசுடைய பாதையில் தாழ்மையாய் முகம் குப்புற விழுந்தார்கள். இது ஆராதனைக்கு மூன்றாவது படி சொல்லி நாம் பார்க்கலாம். The third step in worship is the third P called prostrate. As we can see in Matthew chapter 2 verse 11, and they fall prostrate at the feet of Jesus. The wise men were rich and wealthy, did everything in life, but when they came to Jesus, they kneeled and fall prostrate at the feet of Jesus. Worship is at the feet of the Lord Jesus Christ and nowhere else. They fall prostrate, letting go in their ego, pride, wealth and self, and they fall and surrendered everything at the feet of Jesus. Worship is at the feet of the Lord Jesus Christ. தேவ பிள்ளைகளே, துதித்தார்கள், தேவனுடைய பிரசன்னத்துக்குள் கடந்து சென்றார்கள், முகம் குப்புற விழுந்தார்கள். நான்காவது படியாக ஒரு முக்கியமான காரியத்தை நாம் இங்கே பார்க்கலாம். பொக்கிஷத்தை திறந்தார்கள். பொக்கிஷத்தை திறந்தால் சொல்லி அது பங்கு பெறுதல். பொக்கிஷத்தை திறந்து இயேசுவோடு அவர்கள் பங்கு பிறந்தார்கள். இருதயம்
அடைக்கப்பட்டிருக்க வரைக்கும் நாம் ஆராதிக்க முடியாது. இந்த சாஸ்திரர்கள் விலையேறப்பட்டிருக்கிற பொக்கிஷமாக அவருடைய இருதயங்களை இயேசுவுக்கு முன்பதாக திறந்தார்கள். திறந்து அவர்கள் ஆராதனையிலே பங்கு பெற்றார்கள். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ ஜனமே, ஆராதனைக்கு முன்பதாக துதித்து பிரதத்துக்குள் கடந்து சென்று அவருடைய பாதத்துக்கு வந்தவுடனே நான்காவதாக நமக்கு விலையேறப்பட்டு இருக்கிற பொக்கிஷமாக உள்ளான இருதயத்தை திறந்து இயேசுக்கு முன்பதாக நாம் படைக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த சாஸ்திரிகள் அவருடைய இருதயங்களை திறந்து இயேசுக்கு முன்பதாக இருதயங்களை திறக்கின்ற ஒரு காரியத்தை பார்க்கலாம். இருதயத்தை திறந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தவும், நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்யவும், நம்முடைய விண்ணப்பங்களையும் நாம் அறிவிக்க வேண்டிய நேரம் இந்த பொக்கிஷமாகிய இருதயத்தை திறந்து கொடுக்கின்ற நேரம். இது நாமும் இயேசுவும் உறவாடுகிற ஒரு நேரம். அல்லேலூயா. உச்சகட்டமாக அவருடைய பாதத்துக்கு சென்ற பிறகு நம்முடைய இருதயங்களை திறந்து இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லவும், இயேசுவே என் பாவங்களை மன்னியும் என்று சொல்லி அவர் நம்முடைய தேவைகளை பரிந்து கொள்ளுகிற, அவரோடு சம்பாஷிக்கிற, உறவாடுகிற நேரம் இந்த நான்காவது கட்டம் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆராதனைக்கு வரும் பொழுது ஆண்டவருடைய பாதத்திலே இருந்து அவருக்கு நன்றி செலுத்தி நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு நாம் நம்முடைய விண்ணப்பங்களை செய்வது ஒரு விசேஷித்த நான்காவது படியாக இருக்கிறது. The fourth step or the fourth P in worship is participation. We can see in Matthew chapter 2 verse 11, the wise men opened their treasures, and our heart is the best treasure for God. When we come to Jesus, we must praise Him, we must enter into His presence, we must humble and prostrate ourselves, and the fourth step, we must open our heart and give thanks to the Lord, confess our sins, and we have to supplement our needs and ask for God's help. So the fourth P is participation. Worship is participating with Jesus, giving Him thanks, confessing our sins, ask Jesus to clean us, and to ask for our needs. So the fourth P is participation, where we open our hearts and have a dialogue with Jesus Christ. தேவ பிள்ளைகளே, ஐந்தாவது காரியம் அதே மத்தேயு 2:11 அடங்கி இருக்கிறது. காணிக்கையை வைத்தார்கள். காணிக்கையை வைத்தார்கள். முதலாவது துதித்தார்கள், தேவனுடைய பிரசனத்துக்குள் கடந்து சென்றார்கள், தங்களே முகம் குப்புறமா இயேசுடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்தார்கள், அவருடைய இருதயங்களை திறந்து தேவனோடு ஐக்கியம் கொண்டார்கள். ஐந்தாவதாக காணிக்கை கொடுத்தார்கள். கொடுக்காமல் ஆராதனை இல்லை. அறிந்து கொள்ளுங்கள், கொடுக்காமல் ஆராதனை இல்லை. இந்த சாஸ்திரிகள் தங்களையே காணிக்கையாக முதலாவது கொடுத்தார்கள். இரண்டாவது அவருடைய நேரத்தை அவர்கள் கொடுத்தார்கள். அவருடைய தாளந்துகள், அறிவு, ஞானத்தை கொடுத்தார்கள். உண்டான எல்லாவற்றையும், செல்வத்தையும், சிறந்ததை கர்த்தருக்கு கொடுத்தார்கள். அவருக்கு உண்டான சகலத்தையும் இயேசுடைய பாதத்திலே அர்ப்பணித்தார்கள். ஆராதனை
விலை உயர்ந்தது, விலை மதிப்புள்ளது. அன்பான பிள்ளைகளே, எல்லாவற்றையும் கொடுக்காமல் நாம் தேவனுக்கு ஆராதனை செய்ய கூடாதது. சற்று சிந்தித்து பாருங்கள். தங்களையே கொடுத்தார்கள். பல மாதங்கள் இயேசுவை தேடி அவருடைய விலையேறப்பட்ட நேரத்தை கொடுத்தார்கள், அவருடைய சம்பாஷத்தை கொடுத்தார்கள், அவருடைய ஜீவனை கொடுத்தார்கள். அவளுக்கு உண்டான எல்லாவற்றையும் கொடுத்து இயேசுடைய பாதத்திலே தங்களையே அர்ப்பணித்து முகம் குப்புற விழுந்து தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்தார்கள். My dear friends, the fifth P in worship is presentation. Without presenting, we cannot worship the Lord. They gave themselves, they gave their time, they gave their talents, they gave their wealth, they gave all they had to Jesus. And this is worship. Worship is precious. Worship is costly. அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த சாஸ்திரிகள் எப்படி ஆராதனை செய்தார்கள்? கர்த்தரை துதித்தார்கள், அவருடைய பிரசன்னத்திற்குள் பிரவேசித்தார்கள், தங்களையே தரமட்டமாய் தாழ்த்தினார்கள், அவருடைய இருதயங்களை திறந்தார்கள், கர்த்தருக்கு தங்களையே படைத்து எல்லாவற்றையும் இயேசுடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து சரண்டர் செய்து இயேசுவை ஆராதனை செய்தார்கள். அது தேவனுக்கு பிரியமான ஒரு ஆராதனையாக இருந்தது. ஆராதனை சொல்வது நம்முடைய ஜீவனையே கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பது, நமக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பது. அதுதான் உண்மையான ஆராதனை. இவர்கள் செய்த ஆராதனை கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தது. தேவன் அவர்கள் ஆசீர்வதித்தார், அவர்களை தொடர்ந்து அவர்களை வழி நடத்தினார். My dear friends, the 5 P's in worship is praise, presence, prostrate, participation and presentation. And that was the best, the beautiful and the divine worship that was offered by the wise man to Jesus. தேவ பிள்ளைகளே, இந்த சாஸ்திரிகள் தேவனுக்கு உகந்த பிரியமான மகிமைப்படுத்துகிற கனப்படுத்துகிற ஒரு ஆராதனை செய்தார்கள். இன்றைக்கு நாம் நம் தேவனை இயேசுவை எப்படி ஆராதனை செய்கிறோம்? இந்த முறையை கற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளிலும் நாம் கர்த்தருக்கு ஆராதனை செய்தால் அது தேவ நாமத்தை அதிகமாய் மகிமைப்படுத்தும். துதியும் கனமும் மகிமையும் இயேசுவுக்கு சேர்வதாக. நம் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோமாக. தகப்பனே, இந்த கால வேளையில எங்களோடு திட்டம் தெளிவாய் பேசினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆராதனை முறைமையின்படி 5 படிகளை எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. துதி, தேவனுடைய பிரசனம், தாழ்மை, இருதயத்தை திறப்பது, எல்லாவற்றையும் உமக்கு கொடுக்க வேண்டும், படைக்க வேண்டும் என்று சொல்லி உம்மை அறியாத இந்த சாஸ்திரிகள் செய்தார்கள் ஐயா. உம்மை அறிந்த நாங்கள் இந்த நாளிலே இவனமாகவே ஆராதிக்க சொல்லி நாங்கள் சிந்திக்கும்படியாக கிருபை செய்வீராக. இந்த வார்த்தையின் வண்ணமாக இனி நாங்கள் உமக்கு பிரியமான ஒரு ஆராதனை செய்து எங்களையே தரமட்டமாய் தாழ்த்தி எல்லாவற்றையும் கொடுத்து உம்மை நாமத்துக்கு மகிமைக்கென்று உம்மை ஆராதிக்க எங்களுக்கு கிருபை செய்வீராக. உம்மை அறியாத சாஸ்திரிகள் எவ்வளவு அற்புதமாய் ஆச்சரியமாய் ஆராதனை செய்கிறார்கள். அதற்கு மேலாக நாங்கள் செய்வதற்கு எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த வார்த்தைக்காக நன்றி. பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து தொடர்ந்து வழி நடத்துவீராக. இந்த பிறப்பின் நாட்டிலே ஒவ்வொரு குடும்பத்திலும்
உங்களுடைய வெளிச்சம், பரிசுத்தம், பயம் இறங்குவதாக. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து தொடர்ந்து வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் அன்பின் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து தொடர்ந்து வழி நடத்துவாராக. ஆமென்.